இந்திய சொற்களை தன்னுடைய படைப்பின் பயன்படுத்திய முதல் முஸ்லிம் புலவர் யார்? இந்திய சொற்களை தன்னுடைய படைப்பில் பயன்படுத்திய முதல் முஸ்லிம் புலவர் யார்? அமீர் குஸ்ரு. முகமது கோரி இந்தியா மீது முகமது கோரி இந்தியா மீது படையெடுத்தது பற்றி கூறும் நூல் எது? தபாகத் இ நஸ்ரி. குதுப் உத்தீன் ஜபக் உடைய ஆட்சி பற்றியும் இல்துமிஷ் உடைய ஆரம்ப கால குறித்தும் குறிப்பிடும் நூல் எது? தாஜ் உல் மசீர். துக்ளக் நாமாவை எழுதியது யார்? அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவின் பாடல்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 4. இந்திய இலக்கிய அணிகளையும் கருத்துக்களையும் கற்பனைகளையும் தன் படைப்பில் முதலாக பயன்படுத்தியவர் யார்? அமீர் குஸ்ரு. காங்கிரசும் முஸ்லிம் கட்சியும் லக்னோவில் கூட்டங்களை நடத்தி புகழ்மிக்க லக்னோ ஒப்பந்தத்தினை செய்து கொண்ட ஆண்டு என்ன? 1916 ஆண்டு. ஆயிரத்தி 1907 ஆண்டில் நடைபெற்ற சூரத் மாநாட்டில் பிளவுபட்டது மீண்டும் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒன்று சேர்ந்தனர் எந்த ஆண்டு? அதாவது இதை திரும்பியும் படிக்கணும் இந்த கேள்வி, முக்கியமான கேள்வி. 1907 ஆண்டில் நடைபெற்ற சூரத் மாநாட்டில் பிளவுபட்டது மீண்டும் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒன்று சேர்ந்தனர் எந்த ஆண்டு? 1916 ஆண்டு. எந்த அரசு பிரதிநிதி காலத்தை விசாரணை குழுக்களின் காலம் என்று கூறலாம்? கர்சன் பிரபு. எந்த ஆண்டு பம்பாய் ஒரு கடுமையான பிளேக்கினால்